லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். காலேஜ்க்கு தானே படிக்கிறேன்னு போனாக, விடிஞ்சதும் அங்கேயே போய் நான் நேர்ல பாக்குறேன். அங்க போய் நான் விசாரிக்கிறேன், அங்க தெரிஞ்சிரும்ல. இப்ப சொல்றியே அது கரெக்ட். சரி நீ போ, போய் தூங்கு. ஓ ஆத்தா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். போ போ போ, போய் தூங்கு. ஐயோ, என்ன பண்ண போறாளோ? இந்த அவனை கூட்டிட்டு வரமா. டேய் எந்திரா மாப்பிள்ள. டேய் ஏன்டா அப்படி மானத்தை வாங்குற? மாப்பிள்ள மாப்பிள்ள, ஏ மாப்பிள்ள எந்திரா. அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். நான் வரைஞ்சு முடிச்சுட்டு கண்டிப்பா படிச்சிருவேன் சார். தயவு செஞ்சு அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. டேய் இன்னும் நீ ஸ்கூல் லெவல்ல இருக்கியா? மாமா நீங்க எங்க மாமா? இங்க நான் மட்டும் இல்லடா, உன் பொண்டாட்டியும் வந்திருக்கா. அவ இங்கயா? அவ இங்க இல்ல, அங்க. அவ கொலவெறியோட வந்திருக்கா. என்ன மாமா அமதாவை கூட்டு வந்திருக்க? ஆமா, நான் தான் அவளை கூட்டு வந்தேன். ஏண்டா படிக்க போறேன்னு சொல்லி போட்டு பெயிண்ட் பிரஸ் டப்பா எல்லாத்தையும் பாப்பான்னு உன் பொண்டாட்டி கண்ணில் படுற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேடா. அதை பார்த்த உன் பொண்டாட்டி நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு கிளம்பி போறேன்னு சொல்லிட்டாடா. நான் தான் அவளை சமாதானப்படுத்தி வீட்டுல இருக்க வச்சேன். இப்ப குளவரியோட உன்னை கொல்ல வந்திருக்கா. என்னத்தையா சொல்லி சமாளி. போ போடாங்கிறீங்களா? அமதா அது வந்து சித்தப்பா என்னது இது? நைட் ஃபுல்லா உங்க மருமகனுக்காக வரைஞ்சு கட்டிக்கிட்டு என்னென்னமோ பேசுனிய, இப்ப தெரியுதா? அதுமா இல்ல அமதா, இதுவும் காலேஜ்ல ஒரு வேலை தான். நான் என்ன காசுக்கா போய் போர்டு வரைஞ்சேன்? இல்லல்ல. ஓ, அந்த எண்ணம் வேற இருக்கா? இல்ல சித்தப்பா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் என்னத்த செய்ய? நான் அம்புட்டு சொல்லியும் இப்படி மறுபடியும் போய் சொல்லிக்கிட்டு படம் வரைய வந்திருக்காகனா இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? இல்லத்தா, காலேஜ்ல எல்லா பையன்களே வரையறானுங்க. வாத்தியார் வரைய சொல்லிருப்பாரு. ஏமாப்ல அதானே? அதான். ரெண்டு பேரும் மாத்துக்கட்ல போய் சொல்றீங்கல. எது சொன்னாலும் விட மாட்டாளே. நான் எம்புட்டு கஷ்டப்பட்டு போராடி வீட்ல யாருக்குமே தெரியாம இவள வாத்தியார் ஆக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல எனக்கு இந்த படிப்பெல்லாம் வராது, என்ன விட்டுருங்கன்னு நேரடியா என்கிட்டயே சொல்லிருக்கலாம்ல. நான் பாட்டுக்கு போயிருப்பேனே. அமுதா என்ன செந்தில் இங்க நின்னு பேசிட்டு இருக்க? ஜெயிச்சது யாருன்னு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. எச்ஓடி கூப்பிடுறாரு, வா போலாம். இவங்க ஓ சிஸ்டரா? ஹலோ சிஸ்டர், நீங்களும் வாங்க, சீக்கிரம் வாங்க. அதா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? போ. சித்தப்பா இது. அட போடா. போங்கறில்ல. செந்தில், போட்டியில நீ தானே கலந்துகிட்ட? ஆமா சார். அப்ப நீ வரைஞ்ச படம் எங்க? என்ன செந்தில், வரைஞ்சியா இல்லையா? வரைஞ்சேன். அப்ப தாமே ஷோ இட் டு மீ மேன்.
முனி இவங்க தானே இது? ஆமாடா, செந்திலோட வைஃப் தான். சூப்பரா வரைஞ்சிருக்கான்டா. ஆமாடா. டேய் அமுதாவை அப்படியே தத்ரூபமா வரைஞ்சிக்கடா மாப்பிள்ள. ஃபேண்டாஸ்டிக் செந்தில், சூப்பர் சர்வீஸ்ல இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஓவியத்தை நான் பார்த்ததே இல்லை செந்தில். சூப்பர் செந்தில், இந்த ஓவிய போட்டியோட தலைப்பு வீரமங்கை. ஆனா நீ உன் மனைவியை வரைஞ்சிருக்கியே. எல்லாரும் வீரமங்கைன்னு சொன்னதும் ஜான்சி ராணி, வேலு நாச்சியார்னு வரைஞ்சாங்க சார். ஆனா எனக்கு என் மனைவி தான் சார் வீரமங்கை. ஒரு காலத்துல நம்ம சுதந்திரத்துக்கு போராடிட்டு இருந்தோம். இந்த நாட்டை காக்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருந்துச்சு. அப்போ ஆண்களுக்கு நிகரா பெண்களும் களத்துக்கு போய் சண்டை போட வேண்டி இருந்தது. ஆனா இப்ப காலம் மாறிடுச்சு. சுதந்திரம் கிடைச்சிருச்சே தவிர போராட்டங்களும் பிரச்சனைகளும் வேற வேற வடிவங்கள்ல இருந்துகிட்டு தான் சார் இருக்கு. நாட்டுக்கு பிரச்சனைனாலும் சரி, நம்ம வீட்டுக்கு பிரச்சனைனாலும் சரி, அதை முன்னாடி நின்று போராடி சரி பண்றது வீட்டு பெண்கள் தான் சார். வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறதோட நம்ம கடமை முடிஞ்சிரும் தான் நாம நினைப்போம். ஆனா பொண்ணுங்க அப்படி இல்லை. அவங்க வேலைக்கு போனாலும் சம்பாதிச்சாலும் ஒரு குடும்பத்துல நல்லது கெட்டது எல்லாத்தையும் முன்ன நின்று பார்த்து எல்லாரையும் வழி நடத்தி பிள்ளைங்களை வளர்த்து தன்மானத்தையும் விட்டு கொடுக்காம குடும்ப மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாத்துவாங்க. அப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் தலையெடுக்க செய்யற எல்லா பெண்களும் வீரமங்கை தான் சார். என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பத்தை தாங்குற, என் குடும்ப நன்மைக்காக போராடுற என்னோட மனைவி அமுதாதான் எனக்கு ஜான்சி ராணி. என்னோட மனைவி தான் வேலு நாச்சியார். என்னோட மனைவி தான் லக்ஷ்மி பாய், துர்கா பாய், எல்லாமே அவதான் சார். அதனால தான் சார் அவளை நான் வரைஞ்சேன். உன் ஓவிய மாதிரியே அதுக்கு நீ கொடுத்த பாரு ஒரு விளக்கம், அதுவும் சூப்பர் செந்தில். மாப்பிள்ள, மாமா, நீ போட்டியில ஜெயிக்கிறியோ இல்லையோ, ஆனா அமுதா மனசை ஜெயிச்சுட்டடா. எனக்கு அது போதும்டா. அவளுக்காக தான் மாமா இவ்வளவும் செஞ்சேன். செல்லம்டா நீ. வாணி, அந்த மைக்கு கொடுங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கல்லூரி சார்பாக நடத்தப்பட்ட ஓவிய போட்டி மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு.
இதுல கலந்துக்கிட்டு அவங்க திறமையை வெளிக்கொண்டு வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இப்போ வெற்றியாளரை நான் அறிவிக்க போறேன். வெற்றி பெற்றது யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். சைலன்ஸ். எல்லாரும் சொல்லிட்டீங்க, இருந்தாலும் சபை மரியாதைக்காக நான் சொல்லணும். இந்த போட்டியில வெற்றி பெற்றது செந்தில் கதிரேசன். சைலன்ஸ். ஆனா பரிசு வாங்க போறது செந்தில் இல்லை. பரிசு வாங்க போறது செந்திலோட வெற்றிக்கு காரணமான, அவரோட திறமைக்கு பக்கபலமா நின்று அவரோட எண்ணத்திலையும் அவரோட செயல்லையும் கலையிலையும் கலந்து போயிருக்கிற அவருடைய மனைவி திருமதி அமுதாதான். திருமதி அமுதா, ப்ளீஸ் கம். வாங்க. அந்த பரிசு தொகை கொண்டாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அமுதா. வாங்கிங்க. என்ன மிஸ்ஸஸ் அமுதா, உங்க கணவர் இந்த போட்டியில உங்களை ஓவியமா வரைஞ்சி உங்களையே பரிசு வாங்க வச்சிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. பேசுங்க அமுதா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்படி காலேஜுக்கெல்லாம் போய் படிச்சதில்ல. இன்னைக்கு காலேஜ்ல வந்து பரிசெல்லாம் வாங்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்கும் நன்றி. வெல் டன் மிஸ்ஸஸ் அமுதா, வெல் டன். வாழ்த்துக்கள் செஞ்சேன். என் மாப்பிள்ளை மேல சந்தேகப்பட்டது தப்பா போச்சுமா. பாத்தியாமா என் மருமகனை, இதுக்கு போய் நீ வீட்டை விட்டு கிளம்பி போறேன்னு சொன்னிய. பொய் சொல்றது தப்பு தான், ஆனா சில நேரங்கள்ல உண்மையை மறைக்கிறது நல்ல காரியத்துக்காக செய்ய வேண்டியது வரலாம். பொய்யையும் உண்மையும் நல்லதுக்காக மறைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லாத்தா. என் மருமையை பொய் சொல்லுக்காந்த நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எந்த நாளும் அவன் அந்த தப்ப அவன் தான் சுயநலத்துக்காக பண்ண மாட்டான். வாடா மாப்ள, பிரமாதம், பின்னிட்ட போ. தேங்க்ஸ் மாமா. மாமா, அன்னைக்கு தாலி செயின் நான் வாங்குறேன்னு சவால் விட்டேன். என்ன செய்யணும்னு தெரியல. அந்த நேரத்தில் தான் இந்த போட்டி வச்சாங்க. பரிசு 50,000 மாமா. அது முழுசும் அமுதாவே எடுத்துக்கிட்டோம். அவளுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கிட்டோம். கடவுளே, அடமானத்துல இருக்கிற அத்தை தாலியை மீட்க என்ன செய்யறதுன்னு தவிச்சிட்டு இருந்தேன். நீயே நல்ல வழியை காட்டிட்ட. அப்புறம் என்ன மாப்ள, போலாமா? போலாமே. அமுதா போலாம்ல? போலாம் சித்தப்பா. வாங்க. சித்தப்பா நீங்க போங்க, நான் அது வரேன். எங்க? சரி போங்க, அமுதா சொல்றாள்ல. என்னடா அவளை தனியா விட்டு எங்க போக போறாவ? ஹலோ. அண்ணே, நான் அமுதா பேசுறேன். சொல்லுமா. ஏலோ நாளைக்கு தானே? ஆமாமா. அண்ணே, பணம் வந்துருச்சு.
ஏலம் விட்டுறாதிய, நான் பணத்தோட வந்துடுறேன். சரிம்மா வாமா அங்க பாத்துக்கலாம். அமுதா, உனக்கு உங்க அத்தையோட நகை தானே வேணும்? எப்படி நீ வாங்கிடுறன்னு நானும் பாத்துறேன். அண்ணே சொல்லுமா. ஏலம் எப்ப நான் ஆரம்பிப்பீங்க? உனக்கு எத்தனை தரமா சொல்றது? ஏலத்தை சரியா 2 மணிக்கு தான் ஆரம்பிப்போம். அதுவும் இல்லாம நகையோட சொந்தக்காரங்களும் இன்னும் வரல. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஏலத்தை ஆரம்பிப்போம். நகையோட சொந்தக்காரங்கன்னு அமுதாவை தானே சொல்றீங்க? அவ வேற யாரும் இல்லைன்னு, என் அக்கா தான். அவ வரமாட்டானே, பாவம். அவளே காசு இல்லைன்னு தான் நகையை அடமானம் வச்சா. இப்போ திடீர்னு ஏலோன்னு சொன்னா அவ எப்படின்னா வருவா? அதுக்காக அதனால இப்பவே ஏலத்தை ஆரம்பிச்சு விடுங்கண்ணே. உங்க வசதிக்காகவெல்லாம் நீங்க நினைச்ச நேரத்துக்கெல்லாம் ஏலத்தை ஆரம்பிக்க முடியாதுமா. இந்த நேரம் தான் நோட்டீஸ்ல சொல்லியிருக்கோம். அந்த நேரம் தானே ஆரம்பிக்க முடியும். அதுவும் இல்லாம நகையோட சொந்தக்காரங்க வராம ஏலத்தை ஆரம்பிக்கிறது தவறு. எங்கிட்ட இந்த பிள்ளை வரேன் தானே சொல்லிச்சு. அண்ணே அதெல்லாம் வரமாட்டான்னு நானே சொல்றேன்ல. அவளே இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. அவளால எல்லாம் நகையை மீட்க முடியாது. அதனால என் அக்காவுக்கு நானே நகையை மீட்டு அவளுக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலான்னு இருக்கேன். ஆனா அதுக்கு நீங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்களே. நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுமா. கேட்க மாட்டீங்களோ? கேட்க வைக்கிறேன். அண்ணா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். சரிங்கம்மா. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? வந்து ரொம்ப நேரம் ஆச்சே. சீக்கிரம் ஏலத்தை ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிடலாம். அதான் ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்களாப்பா. எப்படி நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்குது? ஏலத்தை ஆரம்பியாப்பா. ஆமாண்ணே ஆரம்பிங்கண்ணே. ஏன்னா நிறைய சோழி கிடக்குண்ணே. ஏலத்தை சட்டு புட்டு ஆரம்பிங்க. பல சோழி இருக்குப்பா. சட்டு புட்டு ஆரம்பிங்கப்பா. இருங்க யாரும் சத்தம் போடாதீங்க. ஆரம்பிச்சிடலாம். சரி ஆரம்பிச்சிடலாம். பள்ளத்தூர் முருகேச வீட்டு நகை. அவங்க வீட்டுல யாராவது வந்திருக்கீங்களா? 32,000. 34,000. 34,000. வேற 36,000. 36,000. ஐயோ, அமுதா வர்றதுக்குள்ள ஏலம் முடியணுமே. 40,000. 40,000. வேற யாரு கேக்குறா? 40,000 ஃபைனல். 40,000 ஒரு தரம், 40,000 2 தரம், 40,000 3 தரம். வாங்க. உங்க பேர் என்ன? அருள்மணி. அடுத்து தேவக்கோட்டை மெய்யப்பன் வகைரா. யாராவது வந்திருக்கீங்களா? நகையோட ஆரம்ப விலை 14,000. அப்படியே தேவக்கோட்டை ரங்குனார் வகையறா நகையும் ஏலத்துல விடுங்க. நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்க முடியாதுமா. எங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ஆர்டர்ல தான் நாங்க ஏலத்தை விட முடியும். $60,000 ஒரு தரம், 60,000 2 தரம், 60,000 3 தரம். அடுத்து தேவக்கோட்டை ரங்கூனார் வகைரா நகை. யாராவது வந்திருக்கீங்களா? ஆரம்ப ஏலத்தொகை 18,000. 22,000. 22,000. 30,000. 30,000.
50,000. வேற யாராவது இருக்கீங்களா? ஏலத்தை முடிச்சிருப்பா. 50,000 ஒரு தரம், 50,000 ரெண்டு தரம், 50,000 மூணு தரம். எப்படியோ நாம நினைச்சது நடந்துருச்சு. ஏலம் முடிஞ்சுப்பா. எல்லாரும் கிளம்பலாம்.